தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வாரம் வக்கரமாகி இவர் பின்னோக்கி வந்து மேச ராசியில் அங்கும் இவரது பலன்கள் இருக்கும். இதனால் உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ஒரு 4 மாதங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்கள். குருவால் நடந்து கொண்டிருந்த கெடுபலன்கள் சற்று குறையும். ஓரளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த 4 மாதங்களுக்கு உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குரு பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகம் தருவார். அடுத்து உங்களுக்கு 2ஆம் இட அதிபதி 3ஆம் இட அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து இவர் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வேண்டிய பண வரவுகள் கிடைத்து கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் தாங்கும் தைரியத்தையும் உங்களுக்கு சனி பகவான் வழங்குவார். 4ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. 4ஆம் இட ராகு உங்களுக்கு வாகன பிரச்சனை, தாய் வகை பிரச்சனை, சுக கேடுகள் இவைகள் நடக்கும். 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது அவ்வளவு நல்ல பலன் அல்ல. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை இருப்பதால் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு சமாளித்து வருவீர்கள். 10ஆம் தொழில் விஷயங்களில் அவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடையாது. குரு பார்ப்பதால் இவற்றையெல்லாம் ஏதோ சமாளித்து வருவீர்கள். அடுத்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இவர் 5ஆம் இட அதிபதி 12ஆம் இட அதிபதி. இவர் செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு இவரால் கெடுபலன்களே அதிகம். நல்ல பலன்கள் இந்த வாரம் இவர் தரமாட்டார். அடுத்து சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இட அதிபதி, அதாவது 11ஆம் இட அதிபதி. இவராலும் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடையாது. சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தே வழங்குவார். அடுத்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு, அதாவது 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரனால் உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல பலன்களே நடக்கும். சந்திரனால் உங்களுக்கு எந்த கெடுபலன்களும் இல்லை. அடுத்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இவர் 9ஆம் இட அதிபதி. இவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு சூரியன் உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகம் தரமாட்டார். ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கு வாரமாகவே அமையும். சுபம்.